என்ன இது? 2 நாளா இவ்வளவு ஆளையே காணோம். பஸ் ஸ்டாப்க்கும் வரல. வீடும் பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பா இவ? ஒருவேளை நம்மள காரணமா வச்சு வீடு ஏதாவது மாத்திட்டு போயிருப்பாளோ? அப்படியே மாத்தணும்னு நினைச்சாலும் ஒரு நாளையில மாத்திட்டு போக முடியாதே. சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு போக இவளுக்கு யாரும் இல்ல. அவ அப்பா அம்மாவும் இவளை சேர்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா வசந்த் கிட்டயும் போக மாட்டா. வேற எங்க போயிருப்பா? என்னடா நான் இவ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே கையில கிடைக்கிறப்பெல்லாம் மிஸ் ஆகி போய்கிட்டே இருக்கா. இப்ப இவளை நான் எங்க போய் தேடுவேன்? டேய், பிரச்சனை நமக்கும் அவளுக்கும். இவன் எதுக்கு இப்ப இங்க வந்து சீனை போடுறான்? என்னடா திரும்ப கழுகு மாதிரி வீட்டு நோட்டம் போட வந்துட்டியா? அந்த புள்ளைய நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்ல. ஏன்டா அந்த புள்ளைய இப்படி சித்திரவதை பண்றீங்க? கண்டிப்பா அவ எங்க போயிருக்கான்னு இந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எதையாவது பேசி இந்த ஆள் வாயிலிருந்து விஷயத்த வாங்கிட வேண்டியதுதான். டேய், என்ன என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? உன்னதாண்டே கேக்குறேன், பதில் சொல்லு. என்ன சொன்ன? டேயா? யோ கிழவா, என்ன அவளுக்கு நீ சப்போர்ட்டா? டேய், மரியாதையா பேசு. யோ, என்ன எதுக்கு இப்ப சவுண்ட் கொடுக்குற? அவளை உன் வீட்டுக்குள்ள தானே ஒளிச்சு வச்சிருக்க. அவளை உன் வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியோ? டேய், இனி அந்த பிள்ளைய ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. அவ என்ன பத்திரமான இடத்துல இருக்கா. இனி நீ இல்ல, யார் நினைச்சாலும் அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது. என்னது பத்திரமான இடமா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. என்ன சொல்றான் இந்த கிழவன்? அப்படி எங்க இருப்பா அவ? என்னடா தொந்தரவு பண்ண முடியாதுன்னு சொன்னதும் திருட மாதிரி திரு திரு முழிக்கிற? யோ, என்ன நடிக்கிறியா? அவளை உன் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவ இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொன்னா மட்டும் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? டேய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் முட்டாள் தான்டா. அவ ஊரோட அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா உன் தொல்லை தாங்காம. உன் வீரத்தெல்லாம் அங்க போய் காமிச்சிட்டு இருக்காத. தேவையில்லாம அந்த புள்ள பின்னாடி சுத்தி எங்கேயாவது அடி வாங்கி சுத்துறாது. போயிட்டு வேற ஏதாவது குழப்பம் இருந்தா பாரு. என்ன சொல்றான் இந்த ஆளு? அவ வீட்டுக்கு போயிட்டாளா? கண்டிப்பா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. என்னடா இனி நம்ம பாச்சாலாம் பழிக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அந்த பிள்ளைங்க தனியா இருக்கும்போது தான் அவளை அவ்வளவு தொந்தரவு பண்ண. நீ உண்மையாவே ஆம்பளையா இருந்தா அங்க போய் திரும்பி வந்து பாருடா. அங்க மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு அத்தனை பேர் இருக்காங்க. நீ அங்க போனீன்னா உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிற? யோ கிழவா, என்ன மிரட்டி பாக்குறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்ன சொன்ன? அவளை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தானே சொன்ன. அவ ஊர்ல அவளை என்ன பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. அப்படி அவளுக்காக எவன் வரான்னு நானும் தான் பாக்குறேனே. ஏன் ரேணு, நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆகிறதெல்லாம் இருக்கட்டும்க்கா. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. ஏன் ரேணு, நானே நடந்ததெல்லாம் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஏன் திரும்ப அதை பத்தியே கேக்குற? போயிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இல்லக்கா, எனக்கு புரியல. அது எப்படி? கல்யாணம் நெருங்குற வரைக்குமே மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்த. திடீர்னு எப்படி உன் மனசு மாறும்? மாமாவை பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். எதுக்கு கல்யாணம் வரைக்குமே அமைதியா இருக்கணும்? ரேணு ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல. சாரிக்கா, இதை நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் சொல்லலை. அவன் தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான்னு நல்லாவே தெரியும். ஆனா இதை ஏன் நீ வீட்டில் சொல்லாம மறைக்கிறன்னு தான் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இதை சொன்னாவாச்சும் அப்பாவுக்கு உன் மேல இருக்க கோவம் கொஞ்சமாச்சும் குறையும்ல. இல்ல ரேணு, இதெல்லாம் நான் இப்ப போயிட்டு சொன்னா எல்லாரும் நம்புவாங்கன்னு நீ நினைக்கிறியா என்ன? நான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக வேற ஏதோ ஒரு பக்கம் கதையை கொண்டு போறேன்னு நினைக்க மாட்டாங்களா? அதுக்குன்னு நீ உன் மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுக்க முடியுமா? ஆனாலும் தப்பு என் மேல தானே இருக்கு. தப்பான ஒரு ஆளை நம்பி உங்க யாரை பத்தியுமே யோசிக்காம போனது என்னோட தப்பு தானே. இல்லக்கா, இவ்வளவு தூரம் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்க, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ அவனை பத்தி வீட்டுல சொன்னாதானக்கா எல்லாருக்கும் தெரியும். வேணா ரேணு, முடிஞ்சதை திரும்ப சபைக்கு எடுத்துட்டு வந்து அதை ஒரு பிரச்சனையாக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவனை நம்பி போனதே என்னோட தப்பு. என்ன வேணான்னு சொல்லி இன்னொருத்தைய தேடி இப்ப போயிட்டான். 10வது டிவோர்ஸும் ஆகிடுச்சு. இதுல அவனை போய் இப்ப கேட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? அக்கா, அதுக்குன்னு ஒரு பொண்ணோட லைஃப கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்பாயில் பண்ணவனா இப்படியே சும்மா விட சொல்றியா? அப்படி இல்லை ரேணு, நான் மாமாக்கு அன்னைக்கு பண்ண துரோகத்துக்காக தான் இன்னைக்கு இப்படி இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ன அன்னைக்கு தனியா விட்டுட்டு போனதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவான்.
என்ன பிஸி மேன்? எப்பவுமே ஆபீஸ் ஆபீஸ்னு ஒரே பரபரப்பா இருப்பீங்க. இப்போ விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு, இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? வாடா, வர வர நீதான் என்னை விட ரொம்ப பிஸியா இருக்க போல. பகல் நேரத்துல ஆளை வீட்லயே பார்க்க முடியல. நைட்டும் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வர்றது. லேட் நைட் வர, ஒழுங்கா சாப்பிடறது இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு உன் மேல. திரும்ப லெசன் எடுக்க ஆரம்பிச்சாச்சா? இனி காதுல ரத்தம் வராம நிறுத்த மாட்டீங்க. இதுதானப்பா டெய்லி சொல்றீங்க. பாருங்க, எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான் அவனுக்கு. அவனோட நல்லதுக்கு தான் சொல்றோம் தெரியாம எப்படி பேசுறான் பாருங்க. இப்ப காலையில யார பாக்கிறதுக்காக இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிருக்கான்னு கேளுங்க. ஏமா, நான் யார பார்க்க போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி கேக்குறீங்க. எனக்கு என்னடா தெரியும்? நானும் அவன் கூட டெய்லி வந்து போயிட்டு இருக்கேன். நீ தான் வெளியே போற, நீ யார பார்க்க போறன்னு உனக்கு தான் தெரியும். பரவாயில்லையம்மா, நல்லா சமாளிக்கிறீங்க. என்னடா அப்படி யார பார்க்க போற காலையிலே? அம்மா கிட்டே கேளுங்களாம்ப்பா, அம்மாவே சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாக்கு அவங்கள நல்லாவே தெரியும். என்னடா அங்க கேளு இங்க கேளுன்னு, அப்படி என்ன அம்மாக்கும் பையனுக்கும் சீக்ரெட்? அப்பா, சீக்ரெட்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லப்பா. ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வெளியே போறேன். அவங்க நம்ம அம்மாக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், அதுதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, எங்க போனாலும் 6 மணிக்குள்ள வீட்டுல இருக்க பாரு, வெளியே சுத்தாத விஜய். சரி சரி. என்ன கிலா, விஜய் எங்க போறான்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறான். அப்படி யார பார்க்க போறான் அவன்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? நான் என்ன டெய்லி அவன் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அவன் யார பார்க்க போறான்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். சரி சரி, நீயே இப்ப அதுக்கு டென்ஷன் ஆகுற? உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனானேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் யாரை பார்க்க போறான்னு எனக்கு என்ன தெரியும்? அவன் இப்படி பொறுப்பு இல்லாம சுத்துறானேன்னு தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அதெல்லாம் சரியாகிடுவான் விடு. நானே பிசினஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி நடத்துறேன்னு சொல்ற அளவுக்கு பொறுப்பானவனா மாறிட்டான். எல்லாம் மாறிடுவான். இப்ப ஏதோ விளையாட்டுத்தனத்துல இருக்கான். என்ன இவன் பேசிட்டு போறத பார்த்தா எல்லா விஷயமும் இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கு. அவகிட்ட எதையும் விஜய் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னோம். அதையும் மீறி சொல்லியிருப்பாளா என்ன? கண்டிப்பா சொல்லதான் செஞ்சிருக்கணும். இல்லைன்னா விஜய் ஏன் சமாளிக்கிறேன்னுலாம் சொல்லணும். அப்ப நான் அவ்வளோ சொல்லியும் அவ விஜய் கிட்ட பேசியிருக்கானா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். சின்ன பொண்ணாச்சே போனா போதுன்னு பார்த்தா என்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? அம்மா, என்னடி? அந்த டைலர் அக்கா இன்னும் என்னோட Dress தைக்கவே இல்லைன்னு சொல்றாங்கம்மா. அட கடவுளே, இன்னைக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். என்னம்மா, இப்போ எப்படி நான் ஃபங்க்ஷனுக்கு Dress போடுறது? நீ வா, எனக்கு வந்து புதுசா எடுத்து கொடு. ஏண்டி, இப்போ இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு உனக்கு துணி எடுக்க தான் நிக்கறாங்க. போய் உள்ள எடுத்து வச்சிருக்கல, அதுல எதையாவது ஒண்ணு போடு. எல்லா Dressமே இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டுருக்கேன். எனக்கு புதுசா தான் வேணும். ஏண்டி, என்ன மத ஏதாவது கொண்டிருக்கியோ? ஏன் ஒரு வாட்டி போட்டதை திரும்ப போட முடியாதோ? போய் எதையாவது ஒண்ணு இருக்கிறத போடு. இருக்க கடுப்புல வச்சு சாத்திடுவேன் சொல்லிட்டேன். ஏண்டி, நீ என்ன நொடிக்கு நொடி ஒரு துணியை மாத்திட்டு இருக்க? காலையில ஒண்ணு போட்டிருந்த, இப்போ ஒண்ணு போட்டிருக்க. அத பத்தி அவளுக்கு என்ன கவலை? போட்டு கழட்டி போடுறதோட சரி. யாரும் இங்க துவைக்கிறாங்க, நம்ம மட்டும் போட்டு தேய்ச்சிட்டு அவுத்து போட வேண்டியதான். என்னம்மா, சும்மா அந்த கேள்வி பேசி கேட்டு நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க? பேசாம போயிரு. இருக்க வாட்டத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏண்டி, அங்க சடங்கு கொண்டாடுற பிள்ளையே சிவனேன்னு கிடக்கு. நீ என்ன இம்புட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு திரியற?
கிளவி சும்மா இரு. நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு ஏத்தி விட்டுட்டு இருந்த என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாயை உடைக்க போறேன் பாரு. என்னடி பேச்சு இதெல்லாம்? ஊங்கிட்டிக்கிற பாரு. போமா சும்மா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க. ஒழுங்கா இருக்கிறத போடுறதுனா போடு. அங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடு வடிவு. அது ஏதோ சின்ன பிள்ளை ஆசையை எடுத்த துணியை போட முடியலன்னு அது பேசிட்டு போகுது. நீ அதுக்கு பதிலுக்கு கடந்து கத்தணுமா? அதுக்குன்னு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு இந்த நேரத்துக்காக அவ கூட துணி கடையில போய் நிக்க முடியும்? சரி விடு. ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பெரிய பிள்ளைக்கு புருஷன் இந்த பிள்ளைய விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டானமே, அப்படியா? இது ஒண்ணு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. அவங்களே பாவம் என்ன நினைப்புல இருக்காங்க. இப்ப இதுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமோ? ஆமத்த. இதெல்லாம் வேலையாடி. அப்பா அத்தை பேச்ச கேட்டிருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? இப்ப இது ரொம்ப முக்கியமோ? ஏண்டி இப்ப நீ எதுக்கு என்கிட்ட இந்த காட்டு காட்டுற? உள்ள எழுந்து போங்கன்ன. எம்மாடி இப்பெல்லாம் மாமியாக்காரிக்கு எவ்வளவு அடங்குறவோ இல்ல. எல்லாம் மருமக தான் மாமியா மாதிரி நாட்டாம பண்றாளுங்க. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. ஒரு ட்ரெஸ்ல கூட லக்கு கிடையாது. இப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு எதை போடுவேன்? நீயா? நீ என்ன பண்றீங்க? இல்ல புரியல. லைஃப்ல அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்துல இவ்வளவு பெருசா ஃபீல் பண்ற பாத்தியா? நான் அப்படிதான். எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். உன்னையா இங்க வர சொன்னா? அது ஒண்ணும் இல்ல. நீ என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதான் வந்தேன். நினைப்புதான். நான் அப்படி ஒண்ணு யாரையும் நினைச்சு ஃபீல் பண்ணல. நீ மொத இங்க இருந்து கிளம்பு. ஓ என்ன? கிளம்பு. நான் தான் இனி உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் இங்க என்ன உனக்கு வேலை? நீ கிளம்பு. என்னடி வந்ததுல இருந்து துரத்திக்கிட்டே இருக்க? அப்ப நான் போனா பரவாயில்ல. போய்க்கோ. எனக்கு என்ன? நானும் யாரை நினைச்சு ஃபீல் பண்றது இல்ல. சரிதான், உனக்கு தான் என்ன பிடிக்காதே. அப்ப நான் போனாலும் பரவாயில்லன்னு தான் இருப்ப. ஆனா நான் தானே ஒண்ணு நினைச்சு உருகிட்டு இருக்கேன். நீ என்ன ஐஸ்கிரீமா உருகிறதுக்கு? ஹோ, இது என்ன இப்ப நான் காமெடின்னு எடுத்துக்கணுமா என்ன? பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன நீ என்ன பண்ணாலும் நான் கோவத்துல தான் இருப்பேன். நீ கிளம்பு இங்க இருந்து. கிளம்ப முடியாதுரி. என்ன பண்ணுவ? போக முடியாதா? நீ இங்க இருந்து போகலன்னா அப்புறம் நான் போயிடுவேன் சொல்லிட்டேன். லூசு, இது உன் வீடு. இங்க இருந்து நீ எங்க போவ? நான் எங்கேயோ போவேன். உனக்கு என்ன? அதான் தெரியுதுல்ல இது என் வீடுன்னு. கிளம்பு, காத்து வரட்டும். சரி அப்ப நீயும் வா. என்னதான் உனக்கு? என்ன? கடவுளே முடியல என்னால உன்கிட்ட. அதான் பேச மாட்டேன்னு சொல்றேன்ல, போடா. நீ இப்படியே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ண போற. ஏன்னா ஐயாக்கு வேற ஃபேன் பேஸ் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு நீ என்ன ரொம்ப கெஞ்ச வச்சுனா அப்புறம் என் ஃபேன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க, பாத்துக்க. நினைப்புதான். ஓ, நம்ப மாட்ட. வேணும்னா நீயே அவங்க கிட்ட கேட்டு பாரு. ரொம்ப பண்ணாதேனா? என்ன? உனக்கெல்லாம் வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயே, நாய் திக்கிட்டு போயிடும். தேங்க்யூ. போடா. நானே இருக்க கடுப்புல இவ ஒருத்தன். ஏய், எந்த ட்ரெஸ் போட்டாலும் என் சத்யா அழகா தான் இருப்பா. இதுக்கு எதுக்கு இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போதும் போதும். என்ன? நான் உண்மையை தான்ப்பா சொன்னேன். அது எனக்கே தெரியும். நீ சொல்லிதான் தெரியணும்னு ஒண்ணும் இல்லையே. வர்றா. பாத்தியா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ எது சீரியஸா எடுத்துக்கிட்ட. கிளம்பு. முடியாது. கிளம்பு. இல்ல இப்ப கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். எங்க கத்து பாப்போம். எல்லாரும் வரட்டும். ஓ, அப்ப பயம் இல்ல அப்படிதானே? எனக்கெல்லாம் பயம் இல்லப்பா. இதான் சான்ஸ்னு உன்னை கையோட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். நினைப்புதான். என்ன மேக்கப்
இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான். அப்ப அவன் உண்மையாவே வரலையோ? கனவுல தான் வரேன்னு பார்த்தா வர வர நேர்லயும் வந்து டிஸ்டர்ப் பண்றான். ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி நம்ம அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கோமோ? இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? இப்படியே பேசிட்டு இருந்தா இவனால நம்மள பைத்தியம்ன்றாங்க. இலேஷனா இருந்தாலும் அவனுக்கு வாய் மட்டும் குறையல. அங்கும் இங்கும் எங்கே பார்க்கும் போதும் அவன் பூமுகம் நெஞ்சை அள்ளி தூக்கி கொண்டு போகும் அவன் ஞாபகம். அழகான கள்ளனோ அன்பான வெள்ளனோ அதனாலே காதல் ஏக்கம் கொண்டாயோ. எப்போதும் இல்லாத சந்தோஷம் தந்தானே ஐயையோ அதை நீயும் கண்டாயோ. என்னப்பா நைட்டு இங்கே படுத்துட்ட போல இருக்கு. சரின்னு நானும் தூங்குற பிள்ளையை எழுப்ப வேணாமேன்னு அப்படியே விட்டுட்டேன். ஆமாம்மா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. டேப்லெட் வேற போடலையா, ரூம்க்கு கூட எழுந்து போக முடியல. அதான் இங்கே படுத்துட்டேன். ஏன்பா டேப்லெட் போடணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அம்மா எடுத்து கொடுத்துருப்பேன்ல. இல்லம்மா, நான் வர நேரத்துக்கு நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் இருந்துட்டேன். அதுக்குன்னு அப்படியே விட்டுணுமா? இந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்க வேண்டாமா வசந்த்? சரி இரு, நான் இப்ப கொண்டு வரேன். மா கொஞ்சம் இருங்கம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு வசந்த், என்ன பேசணும்? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து ஆமாம்மா, எனக்கு வெண்பாவையும் குழந்தையும் பார்க்கணும் போல இருக்குமா. ஏமா அப்படி பாக்குறீங்க? அவ என் குழந்தை தானே, நான் அவளை பார்க்கணும்னு நினைக்க கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. அன்னைக்கு கையில கிடைச்ச தங்கத்தை தவற விட்டுட்டு இன்னைக்கு எங்கெங்கேயோ தேடி என்ன பிரயோஜனம் சொல்லு? அவ இந்த வீட்டை விட்டு போனதோட சந்தோஷமும் போச்சு, ஒட்டுமொத்த நிம்மதியும் போச்சு. அன்னைக்கு அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தி வெளியே துரத்திட்டு இன்னைக்கு என் பிள்ளைய பார்க்கணும் கொடுன்னா அவ எப்படிப்பா ஒத்து வருவா? இல்லம்மா, நான் வெண்பாக்கு பண்ண துரோகத்துக்கு அவ கோபம் நியாயமானதுதான். ஏன்னா அவ அன்னைக்கு எனக்காக என்னை மட்டுமே நம்பி வந்தவ. அவ அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு எனக்காக மட்டும் வந்தா. ஆனா அவளுக்கு நான் பதிலுக்கு செஞ்சது வெறும் ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு என் கூட இருக்கவ என் நம்பி ஒரு குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொல்றா. அவளுக்கு என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வெறும் பணம் மட்டும்தான். வருத்தப்படாதப்பா. நம்ம மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய பாவத்தை அந்த பொண்ணுக்கு செஞ்சிட்டோம். இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராது. நீ போயிட்டு குழந்தைய பாரு. குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். என்னோட குழந்தை அவ. ஆனா அந்த குழந்தையோட பேரு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குமா. வெரி குட். பரவாயில்லையே, அம்மாவும் பையனும் நல்லதான் பிளான் போடுறீங்க. நான் இல்லாத நேரத்துல அம்மாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு மொத்த சொத்தையும் அந்த பிச்சைக்காரனாக்கி எழுதி வைக்கலான்னு பாக்குறீங்களா? ஏய், ஒன்னு வச்சேன்னு வச்சுக்கோயேன். ஏய், என்ன எகுற? உண்மையா தானே சொல்றேன். அவளதான் டிவோர்ஸ் பண்ணி எப்பவோ தலை முழுக்கியாச்சுல்ல. கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு சொத்தை அந்த குழந்தை பேர்ல எழுதுறேன்னு பிளான் போட்டா இது என்ன நியாயம் சொல்லு? மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? உன்னாலதான் அவனுக்கு ஒரு குழந்தைய பெத்து தர முடியாதுன்னு சொல்லிட்ட. அது அவனோட குழந்தை தானம்மா. அந்த பிள்ளைக்கு அவன் ஏதோ செஞ்சுட்டு போறான். இதுல நீ ஏம்மா தலைய போடுற? ஹோ, குழந்தை குட்டி பாசம்னு இன்னைக்குதான் கண்ணுக்கு தெரியுதா உங்க ரெண்டு பேருக்கும்? அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்களே, அப்ப தெரியலையா? என்ன எல்லாம் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? சொத்தை யார் பேருக்கும் எழுதி வைக்க கூடாது. அப்படி வைக்கிற மாதிரி இருந்தா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது சொல்லிட்டேன். ஏய், இங்க பாருடி. மா, நீங்க ஏமா இவகிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவ என்னோட குழந்தை. அவளுக்கு ஒரு அப்பனா என்ன செய்யணுமோ அதை நான் செய்யுமே தான். அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன், நான் நினைச்ச என் கூட கூட கூட்டிட்டு வந்து வச்சுப்பேன். அது யாருக்கும் கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓ, வீட்டுக்கே கூட்டிட்டு வருவன்ற அளவுக்கு வந்துருச்சா? பாக்குறேன், என்ன மீறி என்ன நடக்குது நானும் பாக்குறேன். என்னடா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி குழந்தைய காரணமா வச்சு அவ கூடவே போய் சேர்ந்துடலாம் நினைக்கிறியா? நான் என்ன உன்னை ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே உன் சொத்து தான். இப்ப அதுவே எனக்கு இல்லாம போச்சுன்னா நான் நீ இல்லாம பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். உறவுகள் எனக்கு அது புரியது, சில உணர்வுகள் எனக்கு அது விளங்கல, கலங்கல விளக்கமே இருட்டில
சிரிச்சதுக்கு தண்டனையை கொடுத்துட்டேன் மமரத்தத்தில் துக்கத்தை நான் தெளிச்சுட்டேன் அன்புல அரளிய விதைச்சிட்டேன் அட்டக்கத்தி தான் நாடி பார்த்த விளையாட்டு வெட்டு கத்தியாக அது மாறி இப்ப விளையாச்சு பட்டாம்பூச்சி மேல ஒரு பட்டாம்பூச்சி மூடியது கண்ணா மூச்சி ஆட்டத்துல கண்ணை எப்ப காணலியே வார்த்தை ஒண்ணு